கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மற்றும் கறிவேப்பிலை தாளிக்கவும். வதக்குதல். வெங்காயத்தைச் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். பின்னர் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகும் வரை வதக்க வேண்டும். தக்காளி மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கவும். தக்காளி மசிந்ததும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்க வேண்டும். சிக்கனை சேர்த்து மசாலாவுடன் நன்றாக கிளறி 5 நிமிடங்கள் மூடி வைக்கவும். பின்னர் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து வேக வைக்கவும். சிக்கன் பாதி வெந்ததும் தயிர் சேர்த்து கிளறி கிரேவி திக்காகும் வரை மிதமான தீயில் வேக வைக்கவும். எண்ணெய் பிரிந்து வரும்போது கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கினால் சூடான சிக்கன் கிரேவி தயார். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.